புதுச்சேரி கடல் பகுதியில் மாயமான டோர்னியர் விமானத்தை தேடும் பணியில் இதுவரையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் விமானத்தை தேடும் பணியில் இன்று முதல் நவீன கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளதாக தென்னிந்திய கடலோர காவல் படையின் ஐஜி திரு சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடலோர பாதுகாப்பு படையின் டோர்னியர் விமானம் கடந்த மாதம் 8ஆம் தேதி இரவு 3 வீரர்களுடன் மாயமானது. விமானத்தை தேடும் பணியில் ரோந்து கப்பல்கள், கடற்படை விமானங்கள், அதிநவீன ரிலையன்ஸ் கப்பல் உள்ளிட்டவை ஈடுபட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. டோர்னியர் விமானத்திலிருந்து சிக்னல் எதுவும் கிடைக்காததால் விமானத்தை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். It requires some RF communication capability to be present in the system for doing this. Not even mapping it or finding it through some other process. Mapping is like searching for a needle in the haystack. இந்நிலையில் மாயமான டோர்னியர் விமானத்தில் பயணம் செய்த துணை விமானி சுபாஷின் குடும்பத்தினரை திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தன்னிடம் தெரிவித்த கோரிக்கைகளை விமானியின் குடும்பத்தினர் மத்திய அரசிடமும் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மத்திய அரசை துரிதப்படுத்துவோம் என்றும் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சரையும் சந்திப்பதற்கு சில முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சரை சந்திக்க முடியல. முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிடத்திலே தான் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் கிடைச்சிருக்கு. உள்ளபடியே அது வருந்தத்தக்கக்கூடிய செய்தி. விமானம் மாயமாகி 30 நாட்கள் ஆகிவிட்டதால் கருப்பு பெட்டி முற்றிலும் செயலிழந்துவிட்டது. இந்நிலையில் மாயமான டோர்னியர் விமானத்தை தேடும் பணியில் நவீன கப்பல் ஒன்று இன்று முதல் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தென்னிந்திய கடலோர காவல் படையின் ஐஜி திரு சர்மா தெரிவித்துள்ளார். Olympic Canyon, the Reliance vessel, has already arrived in the area and she has resumed search. And the NIOT vessel, which was also sought for assistance for carrying out underwater search, will also be joining the area. இந்நிலையில் மாயமான விமானத்தை கண்டுபிடித்து தரக்கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு விமானிகளின் குடும்பத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.